தலைமை அனுமதி பெற்று விஜயை சந்தித்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு சொல்றாரு. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் நண்பர் கிரீஷ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தெரிவித்தார். நாங்கள் யாரையும் நண்பர் விஜயை சந்திப்பதற்கு அனுமதிக்கவில்லை, அனுமதி வழங்கவில்லை. தனித்தனியாக சில பேர்கள் சில தலைவர்களை நண்பர்களை சந்திப்பதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று தெரிவித்து விட்டார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் தான். அவர் சொன்னதுதான் கடைசி சரியான பதில். அதைத்தான் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு மேல் இதை சொல்ற ஒன்றும் இல்லை. குழு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. அது காங்கிரஸ் மட்டும் சொல்லாதீங்க, எந்த கட்சியில குழு அரசியல் இல்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒன்னா இருக்குங்களா, 4 பேர் 2 பேர் உள்ளதா இல்ல, இதெல்லாம் நடக்கிறது தான். அதெல்லாம் எங்க ஊர்ல பேசுவோம். ஆனா நாங்க எல்லாம் ஒன்றுமையா இருப்போம். தேர்தல் வரும்போது, கட்சி என்று வரும்போது எல்லா காங்கிரஸ் நண்பர்களும் எங்களோட இணைந்து பணியாற்றுகிறார்கள். அதை எதுவும் குறையெல்லாம் கிடையாது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் கொள்கை என்றால் ஒருங்கிணைந்து நிற்போம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அது நண்பர் பழனிசாமிக்கும் பொருந்தும். நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம். நேற்றைய முதல்வர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், நேற்றைய எதிர்கட்சி இன்றைக்கு முதல்வர். ஆனாலும் ஒரு பண்பாடோடு ஒவ்வொரு பேச வேண்டும், நட்புரிமையோடு பேச வேண்டும், நல்ல அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும், கொள்கைகளை பேச வேண்டும். நாங்கள் குறிப்பிடுகிறோம், எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுடைய கொள்கை எல்லோருக்கும் தெரியும்.